ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, தமிழ்நாடு 21 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் சீட் அவைலபிலிட்டி தான் பார்க்க போகிறோம். அது போக தமிழ்நாட்டில் இருக்கிற 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் ஓட கட் ஆஃப் டீடைல்ஸ், சீட் அவைலபிலிட்டி அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அது மூலியமாக நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற காலேஜ் ரிகார்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் அந்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 21 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிஎம்சி வெல்லூர் 100 MBBS சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் பிஎஸ்ஜி கோயம்புத்தூர் லொக்கேஷன், அதில் 250 MBBS சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் தேர்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் ஸ்ரீ மோகாம்பிகா கன்னியாகுமரி லொக்கேஷனில் இருக்குது. அதில் 150 MBBS சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மெடிக்கல் காலேஜ். இதில் ஒரு 150 MBBS சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் திருச்சி சாரம். இதில் 250 MBBS சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் கற்பக விநாயகா. இது மதுராந்தகம்ன்ற பிளேஸில் இருக்குது. இதில் ஒரு 150 MBBS சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்ரீ முத்துக்குமரன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ். இது சென்னை லொக்கேஷனில் இருக்குது. அதில் ஒரு 150 MBBS சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் தாகூர் சென்னை லொக்கேஷன். இதில் ஒரு 150 MBBS சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன். இந்த காலேஜ் பெரம்பலூர் லொக்கேஷனில் இருக்குது, திருச்சி டிஸ்ட்ரிக்ட். அண்ட் இந்த காலேஜில் பார்த்துட்டோம் அப்படின்னா MBBS சீட்ஸ் ஒரு 250 MBBS சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் மாதா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் சென்னை லொக்கேஷனில் இருக்குது. இது 150 MBBS சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் சேலம் ரீஜன். அண்ட் இதுலேயும் ஒரு 150 MBBS சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் கற்பகம் மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர் லொக்கேஷனில் இருக்குது. இதில் 150 MBBS சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் பார்த்துட்டோம்னா வேலம்மாள் மதுரை லொக்கேஷன். அதுலேயும் ஒரு 150 MBBS சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் KMCH கோயம்புத்தூர் லொக்கேஷன். அதுலேயும் ஒரு 150 MBBS சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் பனிமலர் சென்னை லொக்கேஷனில் இருக்குது. மோஸ்ட் ஃபேமஸான ஒரு காலேஜ். 150 MBBS சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் இந்திரா சென்னை லொக்கேஷனில் இருக்குது. 150 MBBS காலேஜ் சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் சுவாமி விவேகானந்தா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் திருச்செங்கோடு ரீஜனில் இருக்குது. இதுலேயும் 150 MBBS சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் அருணை ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் திருவண்ணாமலை லொக்கேஷனில் இருக்குது. இதுலேயும் 150 MBBS சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் செயின்ட் பீட்டர் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் கிருஷ்ணகிரி லொக்கேஷனில் இருக்குது. இதுலேயும் 150 MBBS சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் நந்தா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ். இது ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதுலேயும் 150 MBBS சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. கட் ஆஃப் 2024 ப்ரெடிகேஷன்ஸ் தான் நம்ம சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லை, ஃபார் சேஃப் மார்க் ஒன்லி. ஸோ கட் ஆஃப் மே இன்க்ரீஸ் ஆர் மே டிக்ரீஸ். ஸோ திஸ் இஸ் நாட் அ ஃபைனல் ரிசல்ட். ஸோ ஜஸ்ட் இட்ஸ் ப்ரெடிகேஷன். ஸோ லாஸ்ட் இயர் எவ்வளோ சீட்ஸ் அவைலபிள் இருந்துச்சு அண்ட் என்ன கட் ஆஃபில் இந்த காலேஜஸ்லாம் சீட் கிடச்சிருக்கு, எவ்வளோ ஃபீஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த வீடியோவில். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய இது பார்த்துட்டோம் அப்படின்னா 92.5% ரிசர்வேஷன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ், அதாவது கவர்மெண்ட் MBBS சீட்ஸை கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். கேட்டகரி வைஸ் பார்க்கலாம். ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா கட் ஆஃப் 537. அண்ட் பிசி கேட்டகரியில் பார்த்துட்டா 496. அண்ட் பிசி கேட்டகரியில் பார்த்துட்டா 488. அண்ட் எம்பிசி கேட்டகரியில் பார்த்துட்டா 480. அண்ட் எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டா 398. அண்ட் எஸ்சிஏ கேட்டகரியில் பார்த்துட்டா 307. அண்ட் எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டா 280. இது 7.5 ரிசர்வேஷன் கவர்மெண்ட் MBBS காலேஜஸில் பார்த்துட்டோம் அப்படின்னா கேட்டகரி வைஸ் பார்க்கலாம். கட் ஆஃப் மார்க்ஸ் 2023 2024 பார்ப்போம்.
ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டா 2023ல் 402 இருந்துச்சு. இதே 2024ல் பார்த்தீங்கன்னா 500 ப்ளஸ் அப்போ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் பிசி கேட்டகரியில் பார்த்துட்டா 357 இருந்துச்சு 2023ல். இதே 450 ப்ளஸ் அப்போ. ஸோ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணி இந்த இயர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் பிசிஎம் கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 345 கட் ஆஃப் வந்திருக்கு 2023ல். அண்ட் இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா 440 இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் எம்பிசி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 368 கட் ஆஃப் வந்திருக்கு 2023ல். இதே வந்து 2024ல் 460 கட் ஆஃப் வந்திருக்கு அப்போ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 337 கட் ஆஃப் வந்திருக்கு 2023ல். இதே 2024ல் பார்த்துட்டா 400 ப்ளஸ் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் சிஏ கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 340 கட் ஆஃப் வந்திருக்கு 2023ல். இப்போ பார்த்துட்டோம்னா 400 ப்ளஸ் அந்த ரேஞ்ச் வந்திருக்கு அப்போ வந்து கொஞ்சம் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் தான் இருக்கு. ஸோ எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 328 கட் ஆஃப் வந்திருக்கு. அண்ட் இதோட 2024ல் பார்த்துட்டோம்னா 390 ப்ளஸ் அந்த ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப் தான் வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் இந்த இயர் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸையும் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி திருச்சி லொக்கேஷன், அதில் 150 MBBS சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சென்னை லொக்கேஷன், அதில் 150 MBBS சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த தேர்டு நம்ம பார்க்கக்கூடிய ப்ரைவேட் யூனிவர்சிட்டி எதுன்னு சொல்லி பார்த்துட்டா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பெரம்பலூர் லொக்கேஷன், அதில் ஒரு 150 MBBS சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்குமே நம்ம வந்து ஃபீஸ் பார்த்துடலாம். டியூஷன் ஃபீஸ் அண்ட் கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸில் பார்த்துட்டோம் அப்படின்னா 5,40,000லேருந்து ஒரு 10,40,000 அந்த ரேஞ்ச் வாங்குறாங்க. இதே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வராங்க அப்படின்னா 16,20,000 அந்த ரேஞ்ச் வாங்கிட்டு இருக்காங்க. இதே என்ஆர்ஐ கோட்டாவில் வராங்க அப்படின்னா 29,40,000 அந்த ரேஞ்ச் வாங்கிட்டு வராங்க. இதே என்ஆர்ஐ லேப்ஸில் வராங்க அப்படின்னா 25,80,000 ரூபாய் ஃபீஸ் வாங்கிட்டு வராங்க. இதே வந்து 92.5% ரிசர்வேஷன் கவர்மெண்ட் MBBS ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் கேட்டகரி வைஸ் பார்க்கலாம். கட் ஆஃப் 2022, 23 அண்ட் 22, 24 ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டா கட் ஆஃப் வந்து 2023ல் 502 இருந்துச்சு. இதே 2024ல் 507 இப்போ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே பிசி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 493 கட் ஆஃப் 2023ல். இதே 2024ல் 560 ப்ளஸ் இப்போ இதுலேயும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே பிசிஎம் கேட்டகரியில் பார்த்துட்டோம்னா 481 எப்போ 2023ல். இதே வந்து 550 ப்ளஸ் கட் ஆஃப் 2024ல். ஸோ இதுலேயும் ஒரு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் எம்பிசி கேட்டகரியில் பார்த்துட்டா 473 கட் ஆஃப் 2023ல். இதே 2024ல் பார்த்துட்டோம்னா 545 ப்ளஸ் கட் ஆஃப் வாங்கிருக்கு. இப்போ இதுலேயும் ஒரு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டு 394 கட் ஆஃப் வந்திருக்கு 2023ல். இதே 435 கட் ஆஃப் வந்திருக்கு 2024ல். ஸோ இதுலேயே ஒரு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் எஸ்சிஏ கேட்டகரியில் பார்த்துட்டா 315 கட் ஆஃப் 370 கட் ஆஃப் வந்திருக்குது 2024ல். அப்போ இங்கேயும் ஒரு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டா 301 கட் ஆஃப் வந்திருக்கு. அண்ட் இதே 2024ல் பார்த்துட்டா 355 ப்ளஸ் கட் ஆஃப் வந்திருக்கு. இப்போ இதுலேயும் ஒரு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 21 ப்ரைவேட் காலேஜஸ்லேயுமே நம்ம ஃபீஸ் பார்த்துடலாம். அதுவும் செல்ஃப் ஃபினான்சிங் ஜென்ரல் கோட்டா ஃபீஸ் தான் பார்க்குறோம். ஜென்ரல் கோட்டாவில் பார்த்துட்டோம்னா 4,50,000லேருந்து ஒரு 10 lakhs பர் இயர் வரைக்குமே வாங்கிட்டு வராங்க. இதே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பார்த்துட்டோம்னா 13,50,000 ரூபாய் வாங்கிட்டு வராங்க. என்ஆர்ஐ கோட்டாவில் பார்த்துட்டா 24,50,000 ரூபாய் வாங்கிட்டு வராங்க. இதே என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டாவில் பார்த்துட்டோம்னா 21,50,000 ரூபாய் வரைக்கும் வாங்கிட்டு வராங்க. 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அதோட 7.5 ரிசர்வேஷன் கட் ஆஃப் தான் 2023 அண்ட் 2024 தான் நம்ம பார்க்கலாம். இதே பிசி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 357 கட் ஆஃப் வாங்கியிருந்தாங்க 2023ல். இதே வந்து 2024ல் பார்த்துட்டா 450 ப்ளஸ். இதே எம்பிசி கேட்டகரியில் பார்த்துட்டா 369 கட் ஆஃப் எடுத்திருக்காங்க. அண்ட் இதே 2024ல் பார்த்துட்டா 460 கட் ஆஃப் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுலேயும் இன்க்ரீஸ் தான் இருக்குது. அண்ட் எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டா 336 கட் ஆஃப் வாங்கியிருக்காங்க 2023ல். இதே 24ல் பார்த்துட்டோம் அப்படின்னா 400 ப்ளஸ் கட் ஆஃப் வாங்கியிருக்கு. ஸோ இதுலேயும் ஒரு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.